அதிகாரம் 4ஆம் வசனம் ஒருத்தவங்க 23ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிக்கலாம். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறனால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய இடத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனம் வீசி அவர்களை நிலைத்தரங்கினார். ஆமென். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த 25ஆம் ஆண்டு முதல் நாளிலும் ஆண்டு சமூகத்தில் நாங்கள் துதி ஆரம்பி செய்கிற வேளையில் இப்படி வார்த்தையை தியானிக்க உட்படுகிறோம். இந்த வார்த்தையில் எங்களோட பேசி விடைவிடும் ஆண்டவரே. வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் இந்த நாளில் எங்களோட பேசி விடைவிடும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் இந்த நாளில் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆண்டு எச்சரிப்புகளை நாங்கள் கற்றுக்கொண்டு இதில் இருக்கிற நன்மையை நாங்கள் சோதித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தெய்வ சத்தம் கேட்டு தெய்வ சித்தம் செய்ய உதவி செய்யும். வசனம் கேட்குற பிள்ளைகள் வசன சொல்கிற அடிமை பலப்படுத்தி பயன்படுத்தி மீட்பரே நாம் கொடுக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தேவன் நம்மளோட இடைப்படுகிற காரியம் யோவாகாஸ் என்று சொல்லப்படுதான ஒரு மனுஷன். அவன் வடதேசத்தில், அதாவது ரெகோபயாம் காலத்தில் தேசம் இஸ்ரேல் தேசம் ரெண்டாய் பிரிக்கப்பட்டு வடதேசம் தென் தேசம் என்று, வடதேசத்துக்கு இஸ்ரேல் என்று, தென் தேசத்துக்கு யூதயா என்று சொல்லி ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. அது சாலமோனுடைய தவறுகளினால் மீறுதலினால் அப்படி ரெண்டாக தேசம் பிரிஞ்சிருச்சு. அப்படி பிரிஞ்சு போனதில் வடதேசத்தை யெரொபெயாம் தொடங்கி அநேக ராஜாக்கள் வரிசையாக ஆண்டு கொண்டே வர்றாங்க. அப்படி ஆண்டு கொண்டு வர நேரத்தில் யெரொபெயாமுடைய சந்ததி கொஞ்ச நாள் ஆண்டாங்க. அதுக்கடுத்து வேறு வேறு ராஜாக்கள் வடதேசத்தை ஆண்டு வந்தார். அப்படி ஆண்டு வரல யெகூ என்று சொல்லப்படுறதுன்னு ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாக கொஞ்ச நாள் தான். அந்த யெகூ 4 தலைமுறைகளுக்கு அவன் தலைமுறைகள் வடதேச ராஜாவாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த வார்த்தையின்படி இந்த யெகூவுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் அநேக பிள்ளைகள், அதில் யோவாகாஸ் என்று சொல்லப்படுதுன்னா மகன் பிறந்து அவங்க அப்பா இறந்த பிற்பாடு அவன் ஆட்சி செய்கிறான். ஆட்சி செய்கிறது பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்திலிருந்து கடகடன்னு 3 வசனங்களை வாசிங்க. ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். இந்த யோவாகாஸ் 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். 2ஆம் வசனத்தை பற்றி சொல்லிருக்கு, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான், அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. இந்த வார்த்தையில் கவனிச்சுக்கணும். கர்த்தரின் பார்வைக்கு யோவாகாஸ் எப்படி நடந்தானா? பொல்லாப்பானதை செய்து இந்த யெரொபெயாமின் வழியிலே நடந்தானா. யெரொபெயாம் மோசமான ஒரு மனுஷன், விக்கிரங்களை உண்டாக்கி அதை ஜனங்களை வணங்க வச்ச ஒரு மனுஷன், எருசலேமுக்கு போகாமல் ஜீவனுள்ள தேவனை கும்பிட விடாமல் செஞ்ச ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வழியில் பின்பற்றி இந்த யோவாகாஸ் நடக்கிறான், பொல்லாப்பு செஞ்ச மனுஷன். இப்போது ஆண்டவர் இந்த மனுஷங்களை கோபப்பட்டு இஸ்ரவேலை சீரியாவின் ராஜாக்களாகி ஆசகேல் அவங்களுடைய பிள்ளை பெனாதாத் இவன் கையில் ஒப்படைச்சிட்டார். ஆனால் இவனுக்கு இப்போ நெருக்கம் தாங்க முடியல. 4ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். பொல்லாப்பு செய்தவன் தான், இப்போ என்ன செய்கிறான்? பிரார்த்திக்கிறான். இந்த வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு கேளுங்க. இவன் பிரார்த்திக்கிறான், ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறான்னா பதில் கொடுக்கிறார். அப்போது நமக்கு ஒரு அதைரியம் வரும், தவறான எண்ணங்கள் வரும். என்ன தெரியுமா? என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ தப்பு செஞ்சவனு கூட
கூப்பிட்டா கர்த்தர் என்ன செய்வார்? அவனுக்கு நன்மை செய்யத்தையும் செய்வார், பதில் தரத்தையும் செய்வார். அப்படின்ற ஒரு தவறான எண்ணங்கள் வரும். அதுக்கு தான் நம்ம 23 வசனம் சேர்த்து வாசித்தோம். இவனுடைய காரியங்கள் திரும்பமாக சொல்லப்படும் 22 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும். யோவாகாசின் நாட்களெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசையேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாய் இராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் வசனத்தை கண்ணோக்கி பாருங்கள், கவனித்து பாருங்கள். இவன் பொல்லாதவன், ஆனால் அவனுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. அது எப்படி? இவன் ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைச்சு? அதுக்கு தான் அந்த இடத்துல பதில் இல்லை, இங்கே விளக்கம் இல்லை. 23 வசனத்தில் விளக்கத்தை பார்க்குறோம். இவங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் நிமித்தமாக இந்த யோவாகாசுக்கு கர்த்தர் என்ன சொன்னால் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு சொல்கிறோம். நல்லா கவனிச்சுக்கலுங்க. வசனம் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 3 வசனமும் கர்த்தர் சொல்லுகிற காரியம். 15:8 வாசிங்க. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பு. ஜெபம் என்பது ஒரு பலி செலுத்துதல். இந்த பொல்லாப்பு செஞ்ச துன்மார்க்கன் யோவாகாசுக்கு எப்படி கர்த்தர் பதில் கொடுத்தார்? இவன் பலியே, இவன் ஜெபமே கர்த்தருக்கு அருவருப்பு எப்படி கிடைச்சிச்சு? அடுத்து 21, 27 வாசிக்கிறோம். இந்த பலி, இந்த துன்மார்க்க செய்கிற பலி ஜெபம் கர்த்தருக்கு எப்படி தான் அங்கீகரிக்கப்படக்கூடியதா இல்லை, அருவருப்பாக இருக்குது. அடுத்தபடியாக 28:9 இவன் சத்தியத்தின்படி நடக்காத ஒரு மனுஷன். இவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? அது விரும்பப்படத்தக்கதாக இருக்காது. ஆனாலும் ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்தாராம், பதில் கொடுத்தாராம். எப்படி? அதான் 23 வசனம் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய அவர்களோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் இந்த யோவாகாசுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். இந்த வசனங்களை தியானிக்கிற நாம, வேதம் சொல்கிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். இப்போ தேவ மகிமை அற்று போனோம். நம்ம ஜெபிச்சா நமக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம ஜெபிச்சா அவன் ரிப்ளை பண்ணுவாரா? கிடைக்காது. ஆனால் ஒரு காரியம் உண்டு. என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 23 வசனத்தின் அடிப்படையில் யோவான் 3:16 வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அர்ப்பணம், இது நம்முடைய ஜெபத்துக்கு பதிலாக மாறுகிறது. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக அர்ப்பணித்த ரத்தம் சிந்துதல், இவரை விசுவாசிக்கிற பொழுது, நாம் விசுவாசிகளாக மாறுகிற பொழுது நீதிமானாகிறோம். இந்த நீதிமானாகிற நமக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் நிமித்தம் செய்த உடன்படிக்கை நிமித்தம் போட்டிருக்கு. நான் அந்த 3 பேரை மட்டும் சொல்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்கள் நிமித்தம் யோவாகாசுக்கு பதில் கிடைத்தது, அல்லது கர்த்தர் செவி கொடுத்தார், அவருடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, பாவிகளாக இருக்கிற நம்மை இயேசு சிந்தின ரத்தம் பாவம் கழுவி சுத்திகரித்தது. யோவான் 1:7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இது மட்டும் இல்லை, ரோமர் 5:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நாம் பாவிகளாக இருக்கையில் தேவன், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை
விளங்க பண்ணுகிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சதுனால தான் நமக்கு பதில் கிடைக்குது, நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. இயேசு கிறிஸ்து மரிக்க போய் தான் நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து மரிக்க போய் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்து ரத்த சிந்த போய் தான் இன்னைக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்து மரணத்து நிமித்தமாக எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், சிலாக்கியம். அப்போது இப்போ நீதிமான் செய்கிற ஜெபம் அது கர்த்தருடைய சன்னதியில் பலன் உள்ளதாக இருக்கும். ஆமென். யோபகாசுக்கு அவனுடைய காரியங்கள் நிமித்தம் பதில் கிடைக்கல, யார் நிமித்தம் கிடைச்சிச்சு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நிமித்தமாக யோபகாசுக்கு பதில் கிடைச்சு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம நிமித்தம். ஏன் நீதி என்பது கிடையவே கிடையாது, ஏன் பரிசுத்தம் என்பது கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம், என் மேல் வைத்த அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் எனக்கு பதில் கொடுத்தார். விளங்குறீங்களா? என்னால, என்னுடைய கிரியினால, என்னுடைய பரிசுத்தினால ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தினாலே, தேவன் என் மேல் வைத்த அன்பினாலே கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இதை பவுல் எப்படி சொல்றார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 வசனங்களில் அவர் சொல்லுகிற காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பெரிய வரம் பெற்ற மனுஷன், அவர் செத்தவங்களை உயிரோடு எழுப்புவார். அப்படிப்பட்ட வரம் பெற்ற மனுஷன். அவர் நோயாளியை பார்த்து ஜெபம் பண்ணான்னா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாயிருவான். பிறவி சப்பான்னு எழுந்து நடப்பான். அப்படிப்பட்ட வல்லமையில மனுஷன். அவர் தன்னைத்தானே இப்போ சொல்லுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளில் பவுல் சொல்லுகிறார், நான் பிரதான பாவி. ஆனால் அந்த பவுலுடைய அநேக ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார். எப்படி? பாவிகளே பிரதான பாவி தான். இவரே இந்த பரிசுத்தவானே தன்னை பாவின்னு சொன்னார்னா நாம் ஏமாத்துறோம். நம்ம ஒரு மூலையில் கூட இருக்க முடியாது, அப்பேற்பட்ட பாவிகள். ஆனாலும் கூட அந்த பவுலுக்கு ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதல்ல இந்த பவுலுக்கு ஜெபத்தை எப்படி பதில் கொடுத்தான்னு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இரக்கம் பெற்றேன். பாவியாகிய பிரதான பாவியாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவிடத்தில் நான் இரக்கம் பெற்றேன். இந்த இரக்கம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இப்போ நம்ம 2 ராஜாக்கள் 13:23 நல்லா கொஞ்சம் ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும். என்ன நீங்கள் அங்கே போட்டிருக்குது, அவர்களை அழிக்க சித்தமாய் இராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நிமித்தமாக தான் அவர்களை அழிக்கலை, தள்ளலை, மனதுருகிறாரு, அவர்களை நினச்சி பார்க்குறார். இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்வில் நிகழ காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம். இந்த இயேசுவை பிடிக்காமல் நாம் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதில் ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். இந்த தெளிவு இருந்தால் தான் நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல நான் ஒரு பாவின்றதை ஒத்துக்கிட்டு, இந்த பாவத்துக்கு பரிகாரி இயேசு பலியானார். அவர் பலியானதுனால, அவர் ரத்த சிந்தினால பிரதான பாவி அவர் இரக்கம் பெற்றார். நானும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அப்போ எனக்கு பரலோக வாழ்வை தரும்படிக்காகவே இயேசு இந்த பூமியிலே மனுஷனானார். இயேசு இந்த பூமியிலே பாவ சாயலான மனுஷனாகி பாவங்களுக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் சிந்தின ரத்தத்தினாலே நான் நீதிமானாய் மாறுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நிமித்தமாக இஸ்ரவேலுக்கு அல்லது யோபகாசுக்கு அங்கு ஒரு இரக்கம் கிடைத்தது. அடுத்தபடியாக நம்ம வசனத்தை வாசிக்க போகிற பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய ஆண்டவருக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாக இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் ஒரு பங்கிலே சாப்பிடுகிறதோடு
உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம்? இது முன்னையும் பின்னையும் தெரியாமல் விளங்காது. மேவி போசேத் என்று சொல்லப்படுதுன்னா 2 கால்களும் முடமான ஒரு மனுஷன். அவனை ராஜா தேடி பார்த்து கூப்பிட்டு வர்றார். அவன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சவுலுடைய பேரன், யோனத்தானுடைய மகன். இந்த யோனத்தானும் தாவீதும் நல்ல ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, நல்ல ஒரு நெருங்கின நண்பர்கள். ஆனால் அவன் ராஜா மகன், இவன் ஒரு மேய்ப்பன். அப்புறம் இங்கே வந்துட்டான், சிப்பாயா வந்துட்டான். அதுக்கடுத்து மெய்க்காவலனாக மாறினா நல்ல பொறுப்பில் இருந்தான். இப்போ 2 ஒரு நல்ல நண்பர்கள், சவுல் மகனும் இந்த தாவீது நல்ல நண்பர்கள். இவங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டாங்க. அப்போ உடன்படிக்கை சொல்லி யோனத்தான் சொன்னான், தாவீதே நீ நிச்சயமாக தேசத்துக்கு நீ தான் ராஜாவாக மாறுவே. அப்படி நீ ராஜாவாக மாறும்போது நான் 2வது துணை ராஜாவாக நான் 2வதாக இருப்பேன் அப்படி சொன்னான். சரி, 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு யுத்தத்தில் சவுலும் சவுடைய மகன் யோனத்தானும் யோனத்தானும் எல்லாரும் செத்துட்டாங்க. இப்போது தாவீது ராஜாவாயிட்டான். தாவீது ராஜாவாகி யோனத்தான்கிட்ட செஞ்ச உடன்படிக்கை நினச்சி பார்க்குறான். அதனால் யோனத்தான் குடும்பத்தில் சவுல் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா அவங்க நான் காப்பாற்ற நினைக்கிறான். 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் குறித்து வாசிக்கிற 1வது வசனத்தில் வாசித்தோம்னா தேடுறான். இப்படி தேடும்போது ஒரு வேலைக்காரனை கொண்டு வராங்க, சீபான்ற ஒரு வேலைக்காரனை கொண்டு வராங்க. அவன்கிட்ட கேட்டால் சவுல் வீட்டில் யாராக இருக்காங்கன்னு கேட்டால் யோனத்தானுக்கு 2 கால்கள் முடமான மேவி போசேத் என்பவன் லோதேபாரில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கூப்பிட்டு வந்தால் அவனோடு கூட பேசுகிறான் தாவீது. அப்படி பேசும்போது மேவி போசேத்தே நீ எப்பவும் ஏன் அரண்மனையில் நித்தமும் என் கூட தான் சாப்பிடணும், எப்பவும் என் கூட தான் சாப்பிடணும். உனக்குள்ள உங்கள் தாத்தாவுக்குள்ள எல்லா சொத்தும் உன் பேரில் கிடைக்கும்படி நான் அரசாங்கத்திட்ட நினைச்சுவேன், கட்டில் போடுவேன் அப்படி சொல்லி நான் சொத்தெல்லாம் கொடுத்து சாப்பாடு ஏன் கூட தான் நீ சாப்பிடணும். காரணம் என்ன? யோனத்தான்ட்ட உடன்படிக்கை செஞ்சு நீ தான். நல்லா கவனிச்சு பாருங்க. யோனத்தான் நிமித்தமாக முடமானவன், வேதம் சொல்லுது முடமாக இருக்கிறவங்க, குருடாக இருக்கிறவங்க அல்லது கை கால் சூமின உருப்படிகளாக இருக்கிறவங்க தேவ சமூகத்தில் வரக்கூடாது. ஆனால் தேவனே ஒதுக்கிற பொழுது ராஜபந்தியில் போது முடவர்கள் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த தாவீது முடவனை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய ராஜ போஜனத்தை கொடுத்து ராஜா கூடயே உட்காந்து சாப்பிட சொல்கிறான். காரணம் என்ன? ஒரே ஒரு யோனத்தான் நிமித்தமாக. அல்லேலூயா. கர்த்தர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த மேவி போசேத் சொல்கிறான் 28 வசனம் வாசித்தோம். 19:22 சாமுவேல் 19:22 வாசிக்கும்போது இந்த வசனம் சொல்லி பாருங்க. ராஜாவாயின் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒளிய மற்றபடி அல்ல, ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகளோட உமது அடியனை வைத்தி போதும். இந்த வசனங்களை கவனிச்சு பாருங்க. இந்த சவுல் குடும்பம், அது சவுல் எப்பவுமே தாவீதுக்கு தாறுமாறான காரியங்களை செஞ்சு கொல்லணும்னே நினச்சான். ஆனால் பார்த்தீங்கன்னா சவுல் செத்துட்டான், தாவீது உயிரோடு இருக்கிறான். இப்போ தாவீது சவுல் குடும்பத்தில் இருக்கிற யோனத்தான் மகனுக்கு உதவி செய்கிறான். அதைத்தான் இங்கே மேவி போசேத் யோனத்தான் மகன் சொல்கிறான், நானும் என் குடும்பமும் சாவுக்கு ஏதுவாக இருந்தோம், ஆனால் உங்கள் வீட்டு பந்தியில் ராஜ அரண்மனை பந்தியில் சாப்பிடக்கூடிய எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடச்சிருக்குது, இதிலும் மேன்மையான காரியம் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த மேவி போசேத் சொல்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ தேவ சமூகத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நிமித்தமாக இஸ்ரவேலருக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடச்சி, யோகாசுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடச்சி, ஜெபத்துக்கு பதில் கிடச்சி. இன்றைக்கி இந்த மேவி போசேத்துக்கு யோனத்தான் நிமித்தமாக கிருபை கிடச்சிட்டு, இப்போது நமக்கு இந்த வார்த்தை வாசிக்கிற நமக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பாவிகளாக இருக்கிற நமக்கு இந்த பவுல் ரோமர்களின் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நமக்கு எழுதி வச்சிருக்காரு பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள், ஒருவனும் நீதிமான் கிடையாது. ஆனால் இப்போ பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த
கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். எந்த கிருபை? தேவ மகிமை அடைவோம் என்கிற, அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்கிற கிருபையை, இந்த சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இந்த மகிமையிலே பிரவேசிக்கிற சிலாக்கியம் பாவிக்கு கிடையாது. ஆனால் எப்படி நமக்கு கிடைச்சுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமையில் பிரவேசிக்கிற சிலாக்கியம் நமக்கு கிடைச்சு. இந்த வசனத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். இங்கே பாருங்கள், பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா பரலோகம் என்பது தூதர்களும் தேவனும் தங்கியிருக்க இடம். தேவனும் தூதரும் தங்கியிருக்க இடம். அதில் இந்த பாவியான மனுஷன், துன்மார்க்கன், பொல்லாப்பு செய்கிறவன், என்னென்ன தாறுமாறு அக்கிரமம் அநியாயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மனுஷன் பிரவேசிக்க முடியாது. ஆனால் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, இயேசு கிறிஸ்து ரத்தினால் கழுவப்பட்டார்களோ, யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களே இந்த மகிமையில் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கலுங்க. இந்த வார்த்தை சொல்லுது, தேவனுடைய மகிமையை பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை. அது கொஞ்சம் மேலே இருக்க 4வது 25 வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த வார்த்தை வேதத்துடைய ஒரு ஆணித்தரமான ஒரு சுவிசேஷ வார்த்தை. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு அவர் ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன்? பாவத்தினால தான் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாருங்கள், அவரை தேடி வந்தவங்க இயேசுவை தேடுறோம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில், நான் தான் இயேசுன்னு சொன்னார். சொன்ன மாத்திரம் என்ன சொன்னார்? பின்னிட்டு விழுந்தார்கள். அவ்வளோ மகிமை பெருந்த ஆண்டவர், அவர் நெருங்க முடியாது. ஆனால் அவர் தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறைய இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் இயேசுவை பிடிச்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி மொட்டையாக பேசுவாங்க. இயேசு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிப்புக்காக தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தான் விட்டு கொடுத்தார். அதுக்கடுத்து வசனம் 2வது பதி சொல்லி, நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கப்பட்டால் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53:4 சீக்கிரம் வாசிங்க. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய நடப்பு இப்படி, ஆனால் மெய்யாகவே அவர் ஏன் துக்கத்தை, ஏன் பாவத்தை, ஏன் பாட மாற்ற முடியாதான் அவர் இந்த சிலுவை என்ன செஞ்சான ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ தேவசமத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், எப்படி ஒரு யோனத்தான் நிமித்தம் மேவி போசத்துக்கு தாவீது கண்களை கிருபை கிடைச்சிச்சோ, இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. நான் பரலோகத்தில் பிரவேசிக்கிற சிலாக்கியம் பெற்றுக்கொண்டேன். ஆமென். கர்த்தர் அடுத்தபடியாக இப்போ தாவீதின் நிமித்தமாக ராஜ்யபாரம் காரியங்களை பார்க்க போகிறோம். யூதாவை ஆளுகிற ராஜ்யபார காரியங்களை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:13. ராஜ்யபாரம் முழுவதும் நான் பிடிக்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தமும் கொடுத்தேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன ஆரம்பத்திலும் சாலமோன் செஞ்ச தவறு நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாக கர்த்தர் தேசத்தை 2ஆக பிரிக்கிறார். பிரித்து யெரொபெயாம்கிட்ட யெரொபெயாம்கிட்ட 90% கொடுக்குறார். பாக்கி ஒரு 10% தான் இந்த சாலமோன் மகன்கிட்ட இருக்குது. இதை முதல்ல சாலமோன்கிட்ட தான் கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அவன்கிட்ட எச்சரிப்பு கொடுக்குறார். அப்படி சொல்லும்போது, என் தாசனாய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். 12 கோத்திரத்தில் இப்போ தாவீது நிமித்தம் ஒரு கோத்திரம் மாத்திரம் எங்கே வருதுன்னா தாவீதின் சந்ததிக்கு வருது. அப்போது தாவீதுடைய நடவடிக்கைகள், தாவீதுடைய ஆண்டோடு இருந்த அந்த ஐக்கியத்து நிமித்தமாக தாவீதுடைய சந்ததிக்கு ஒரு கோத்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ தாவீது நிமித்தமாக தேவன் சொல்லுகிறார் ஒரு கோத்திரம், மற்றது எல்லாமே யெரொபெயாமுக்கும் வடதேசத்துக்கும் கர்த்தர் கையளிச்சிட்டார். அப்போ இந்த நாட்டில் இந்த வார்த்தையில் வாசிக்கிற நாம
அவனுடைய வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லி பாருங்க, நமக்கு கர்த்தராய் தெய்வம் சாபங்கள், பாவங்கள், போராட்டங்கள், குறைவுகள், பலவீனங்கள் இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய வாழ்வில் என்னச்சுன்னா மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்முடைய வாழ்வில் விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். இது எப்படின்னீங்கன்னா வசனம் சொல்லுது, கலாத்தியர் 3:13 இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் சாலமோன் செஞ்ச பாவம், அந்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் ராஜ்ய பாரத்தை பிடுங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த சாலமோன் மேலே ஒரு சாபம் வருதுன்னு அர்த்தம். இந்த தாவீதுடைய சந்ததிக்காக ஒரு கோத்திரத்தை மட்டும் என்ன செய்யணும்னா மிச்சம் வச்சிருக்கிறார். அப்போது இன்றைக்கி வேதம் சொல்லுது, நம்ம வாழ்வில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நம்ம விட்டு கடந்து போகாது இருக்கணுங்கன்னா சாபம் நம்மளை விட்டு நீங்கணும். சில முற்பிதாக்கள் செஞ்ச சாபம் பிள்ளைகளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், சில பாவமும் தொடரும். இந்த பாவத்தையும் சாபத்தையும் பரிகரிக்கணும்னா இந்த ஆண்டவர் இயேசு பரிகாரம் செஞ்சால் தான் முடியும், இல்லாட்ட முடியவே முடியாது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கலாத்தியர் 3:13 அந்த வசனம் சொல்ல பாருங்க, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்தில் செத்துட்டானா, மரத்தில் சிலுவை மரத்தில் வந்து செத்துட்டானா சபிக்கப்பட்டான். இந்த இயேசு மரத்தில் தானே செத்தாரு. ஏன் செத்தாரு? அந்த சாபத்தை இவர் ஏற்றுக்கொண்டு சாபத்தை பரிகரிக்க முடியாதான் மரத்தில் தொங்கினார். அல்லேலூயா. சாவை சாவால் வென்றவர். அல்லேலூயா. சாபத்தை சாபத்தால் வென்றவர். அல்லேலூயா. பாவத்தை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் வென்றவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களே, தேவ சமூகத்தில் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே ஒரு சாபத்தை போட்டார் ஆண்டவர். நான் சொல்றது இவ்வளோ தூரம் சரி தெரியல, ஆனாலும் கூட இவனுக்கு இருந்த சந்தியா 12 கோத்திரத்தை ஆள வேண்டியவன் இப்போது ஒரு கோத்திரம் தான் தாவீது குமாரனுக்கு சந்ததிக்கு கிடைக்குது. அப்போ இது ஒரு சாபம் தான். அப்போது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் 100% நம்ம விட்டு 90% இழந்து போகிறோம்னா, இழந்து போகாது இருக்கணும்னா வேதம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட இயேசுவை நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால் அந்த சாபம் என்னை தொடர்ந்து ஒரு சாபம் என்னை விட்டு அகலும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து என்னில் என் குடும்பத்தில் சபையில் தரித்திரம் காணப்படுதா? இப்போ நம்ம என்ன செய்ய தெரியுமா? தரித்திரம் மாறதுக்கு என்ன செய்ய தெரியுமா? வசனம் சொல்ல பாருங்க, 2 Corinthians 8:9 வாசிங்க. தரித்திரம் மாற ஒரு ஃபார்முலா ஆண்டவர் சொல்றார். 2 Corinthians 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. இயேசு சர்வ மகிமை பொருந்தின ஆண்டவர். அவர் பிறக்கும் போதே தேவதூதர்கள் பணிந்து கொண்டார்கள். அவ்வளோ மகிமை பொருந்தின ஆண்டவர். ஆனால் எங்கே பிறந்தார் தெரியுமா? ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா அவங்க ஒரு ஆடு பலி செலுத்தணும். அப்படி ஆடு பலி செலுத்த முடியாட்டா, ஒரு காளை பலி செலுத்த முடியாட்டா, அவங்க ரொம்ப ஏழையாக இருந்தானா புறா வாங்கி பலி செலுத்தணும். ஏசுனார் பிறந்தபோது எதை பலி செலுத்தினாங்க? புறாவைத்தான் பலி செலுத்தினாங்க. அப்படின்னா ஏசுனார் பிறந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? ரொம்ப ஏழ்மையான வீடு. ஒரு காளையவோ அல்லது ஆட்டவோ போய் பலி செலுத்த முடியல, அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையில் இருந்த வீடு. அந்த வீட்டில் தான் கர்த்தர் பிறந்தார். இதை வசனம் சொல்லுது பாருங்க, நாம தரித்திரம் மாறும்படி, நம்முடைய ஏழ்மை மாறும்படி வசனம் சொல்லுது, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆரம்பத்தில் சொன்ன சாபத்தை சாபத்தினாலே வென்றார். நம்முடைய சாபத்தை அவர் நீக்கம் சொன்னீங்கன்னா, மரத்தில் தொங்கினார், சிலுவை மரத்தில் தொங்கினார். சிலுவை மரத்தில் தொங்கினா சபிக்கப்பட்டவன். இந்த சாபத்தை சபிக்கப்பட்ட மரத்தில் தொங்கி சாபத்தை பரிகரித்தார். அல்லேலூயா. பரிசுத்த இரத்தத்தை சிந்தி
நம்முடைய பாவத்தை பரிகரித்தார். அல்லேலூயா. தன்னுடைய சாவினாலே மனுஷகுலத்துடைய சாவை என்ன செஞ்சார்? பரிகரித்தார். அப்போ தேவ சமூகத்தில் இந்த தேவனாய் கர்த்தர் இவ்வளவு காரியத்தையும் நமக்கு தர்றாருங்கன்னா இயேசு கிறிஸ்து நிமித்தமாக தான். அடுத்தபடியாக பிலிப்பியர் 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகள் நிறைவாகும்படி நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவின் நிமித்தமாக அது பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் எதெடுத்தாலும் குறை, வீட்டில் உணவுக்கான மூலப்பொருள்கள் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குறைவு இருந்துச்சுன்னா வசனத்தை நீங்கள் பிலிப்பியர் 4:19 வாசிங்க. இந்த 4:19 நீங்கள் அறிக்கை செய்யுங்க, உங்கள் குறைகள் நிறைவாகும். ஏன்னா வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த தேவன் ஒரு மனுஷனையும் குறை வைக்கிற தேவனே இல்லை. சங்கீதம் 34:10 என்ன சொல்லுது? சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரை தேடிட்டா போதும், நீங்கள் விசுவாசித்தா போதும், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 5 பாடங்களை இந்த 10th வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு 5 பாடங்களில் அந்த மேத்ஸும் இங்கிலீஷும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் அப்படி மேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒரு குறைவு, அது ஒரு ஞான குறைவு. ஆனால் வேதம் சொல்லுது கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்க வல்லவர். வேதம் சொல்லுது கர்த்தரை தேடுகளுக்கோ ஞான நன்மையும் குறைபடாது, அறிவு நன்மையும் குறைபடாது, பொருளாதார நன்மையும் குறைபடாது, சரீர சுக நன்மையும் குறைபடாது, எல்லா நன்மையும் குறைபடாமல் தருகிறவர். ஏன்னா வசனம் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அடுத்தபடியாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிப்பாக இருக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தாவீது நிமித்தமாக ஒரு கோத்திரத்தை மட்டும் கொடுத்தார். இந்த தாவீதின் நிமித்தமாக ஆண்டவர் இந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். அதே சமயத்தில் அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கடுமையான வார்த்தையில் சொல்கிறார். முதல்ல 19:34 வாசிங்க. தாவீது நிமித்தமும் நான் இந்த வாசிங்க எந்த நகரது? எருசலேம். என் நாமத்தின் நிமித்தம் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன் என்பதான் கர்த்தருடைய வாக்கு. அடுத்த அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதே வாக்கு சொல்லுவார் ஆண்டவர். நல்லா கவனிச்சு கேளுங்க. என் நாமத்தின் நிமித்தம், என் நிமித்தம், தாவீது நிமித்தம் இந்த எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சரி, இப்போ 19ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொடுத்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி, எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்த பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன் சொன்னார். என் நாமத்து நிமித்தம் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன் சொன்னார். தாவீது நிமித்தம் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன் சொன்னார். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? எமோரியர்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் அந்த மனாசேங்கிற ராஜா செஞ்சதுனால நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? மூளை முடுக்குத்தோட எல்லா இடத்துலையும் பாவம், எல்லா இடத்துலையும் அக்கிரமம், எல்லா இடத்துலையும் அநீதி, இது நடந்ததுனால இப்போது நான் எருசலேம் என்னச்சுன்னா ஒரு தாம்பூல தட்டை கழுவிட்டு அதை துணி வச்சு தொடச்சிட்டு கவுத்தி வைக்கிற போல் நான் கவிழ்த்து போடுன்றேன். தேவஸ்வர காத்துக்கு தேவ பிள்ளைகளே, தாவீது நிமித்தமாக தான் ஆதரவு தந்தார். ஆனால் இப்போ வசனம் சொல்லுது அதே எருசலேமே ஆதரவாக இருப்பேன்னு சொன்ன அதே எருசலேமே 19ஆம் அதிகாரத்துக்கு 21ஆம் அதிகாரத்துக்கு எவ்வளோதான் வித்தியாசம்?
நடுவில் ஒரே ஒரு அதிகாரம் தான் கேப். எசேக்கியா காலத்தில் ஆதரவாக சொன்னார். எசேக்கியா சாக போகிறது நேரத்தில் சாவு தள்ளிப்படப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். ஆனால் அவனுக்கு பிறந்த பிள்ளை நாசம் பண்ணிட்டான் தேசத்தை முழுக்க. அதனால கர்த்தர் சொல்றார், நான் எருசலேமை துடைத்து போடுவேன். அவனுடைய சொந்த காத்துக்கு தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழும். ஆவிக்குரிய வாழ வந்த பிள்ளைகள் எல்லா காலத்திலும் ஜாக்கிரதையாகும். சரி, அடுத்தபடியாக கடந்து போவோம். தேவ சமூகத்தில் கடைசியாக யோசபாத்தின் நிமித்தமாய் கர்த்தர் ஒரு பரிகாரம் செஞ்சார். அதாவது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசியை தேடி போகிறாங்க. எலிசா தீர்க்கதரிசி கூட்டு வந்துட்டான். ஆகாப்பு மகனை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ ஏப்பா என்னை கூப்பிட்ட? நீ உங்கள் அப்பாவுடைய தீர்க்கதரிசியில் கூப்பிட வேண்டியதுதானே, எதுக்கு என்னை கூப்பிட்ட? ஆனால் அவங்க கதறாங்க, ஐயோ 3 தேசத்து ராஜாக்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், படைகள் வந்திருக்கிறோம், இப்போ தண்ணி இல்லாமல் நாங்கள் சாக போகிறோம், மிருகங்களும் தண்ணி இல்லாமல் சாக போகுது, எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க கேட்குறாங்க. வசனம் வாசிங்க, 3வது 14 வசனம் வாசிங்க. எலிசா யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உம்மை நான் பார்க்கவே மாட்டேன்றான். என்ன காரணம்? இவன் பாகாலை கும்பிடுறவன், இவன் பாகாலை வழிபடுறவன், ஆகாப்புடைய மகன். ஆனாலும் இந்த யோசபாத்தின் நிமித்தமாக ஒரு சுரமண்டலக்காரரை கூப்பிட்டு வாசிக்க சொல்லி, இப்போது எலிசா இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க, வாய்க்கால் முழுக்க தண்ணீரால் நிரம்பப்படும் ஒரு பரிகாரம் சொன்னார். கீழ்ப்படிஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே மழையும் இல்லை, காற்றும் இல்லை, ஆனால் எங்கும் வாய்க்கால் எங்கும் தண்ணீர் நிரம்பிடுச்சு. என்ன ஒரு அற்புதம்! இதுதாங்க தேவனுடைய வார்த்தை. இது யோசபாத்து நிமித்தமாக ஒரு பரிகாரம் நடந்துச்சு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு பரிகாரம் கிடைக்குது. எப்படி? வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலும் சரி, 1 பேதுரு புத்தகத்திலும் சரி, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை வந்தது அவருடைய தழும்புகளால். ஹல்லேலூயா! உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சா இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு அருமையான சகோதரன் அந்த பேக் பெயினில் கடைசி எலும்பில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை சொல்லி 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 நடக்க முடியாத சரீரம் நடந்து திரும்பி இன்னொரு குழந்தையை பெற்று கர்த்தருக்குள்ள இப்போ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு வர்றார். ஹல்லேலூயா! தேவனுடைய சமூகத்தில் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் சுகமாகிற இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் பரிகாரிய கர்த்தர். இது யோசபாத்து நிமித்தமாக தண்ணி இல்லாதவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு தண்ணி கிடச்சிச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, பவுல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பலவீனம் வந்துருச்சா, நீங்கள் ஏசிட்டு கேளுங்க. எந்த பலவீனாலும் சரி, சரீரத்தில் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அவயவங்கள் வெளியவங்கள் எத்தனை அவயவங்கள் இருக்குது, எந்த அவயவங்கள் எந்த ஃபால்ட் இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா! கடைசியாக தேவ சமூகத்தில் யாத்திராமத்தின் புஸ்தகம் 23:25 வாசிங்க. அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. பிற்பகுதி வியாதியை உனது விளக்குவேன், முற்பகுதி கர்த்தரை மாத்திரம் சேவிக்கணும். ஹல்லேலூயா! கர்த்தரையும் சேவிக்கன்னு சொல்லி போடலை. ஏன்னா அன்றைக்கி அநேகர் என்ன செய்வாங்கன்னா கர்த்தரையும் பிடிச்சிக்கிடுவாங்க, கர்த்தரையும் தெய்வமாக கொண்டுக்குருவாங்க.
ஆனால் கர்த்தரை மாத்திரம் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உடையது. இங்கே கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்போ தான் அவர் என்ன செய்வார்னா, அப்பத்தின் தண்ணீரையும் இந்த நம்ம சாப்பாடுக்கு பார்த்தீங்களா, குடிக்கிற தண்ணீருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டில் தான் வியாதிகளே பெருகுது. இந்த ரெண்டில் தான் நோய்களே வருது. நம்ம சாப்பாட்டில் தான் நமக்கு நோய்கள் வர்றது. குடிக்கிற தண்ணியில் தான் கிருமிகள் பரவி அநேக நோய்கள் வருது. அப்போது இந்த அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிச்சிட்டாருங்கன்னா அது என்ன நோய் இருந்தாலும் சரி, சாவுக்கு ஏதுவானது குடித்தாலும் சரி, நமக்கு சாவு வராது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இவர் தான் சொல்றாரு, வியாதி உணிர்ந்து விளக்குவேன். இந்த தேவன் யாத்திரா 15:24 சொன்ன, நானே உன் பரிகாரியை கர்த்தர். இவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு எல்லா நன்மை கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த தேவனை நாம் தொடர்ந்து பற்றிக்கொள்வோம். இவர் நிமித்தமாக கிடைக்கிற நன்மை பெற்றுக்கொள்வோம். திரும்ப சொல்கிறேன், யோபகாஸ் பொல்லாங்கு செய்தவன், ஆனால் அவனுக்கு நேரடியாக பதில் கிடைக்கல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நிமித்தமாக பதில் கிடைச்சி. நமக்கு நேரடியாக பதில் வராது. இயேசு கிறிஸ்து நிமித்தமாக தான் நமக்கு பதில் வருது. இந்த இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பிடிச்சிக்கிடுவோம், விசுவாசிப்போம், அவரே பின்பற்றுவோம். தொடர்ந்து கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.